அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம மிக முக்கியமான தலைப்பு பத்தி தான் பேச போறோம். இஸ்லாமிய வரலாற்றில் என்றும் அழியாத சுவடு பதித்த கர்பலா என்ற இடத்தையும் அங்கே நடந்த இமாம் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெரும் தியாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கர்பலா ஒரு சாதாரணமான இடம் இல்லைங்க. அது சத்தியத்துக்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, அநியாயத்தை எதிர்த்து போராடி தன்னையே அர்ப்பணித்த ஒரு மகத்தான தியாகத்தின் குறியீடு. இமாம் ஹுசைன் அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்ல பேரனாக இருந்தும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செஞ்சிருக்காங்க. இந்த கர்பலா நிகழ்வு வெறும் ஒரு சோகமான கதை மட்டும் இல்லைங்க. அது எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு துணை நிற்கணும்னு, அநீதிக்கு தலை சாய்க்க கூடாதுன்னு நமக்கு கற்றுத்தரும் ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு நாம கர்பலா களத்தில் இமாம் ஹுசைன் அலி அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்களுடைய வீரம், தியாகம் மற்றும் அந்த நிகழ்வின் படிப்பினைகள் பத்தி ரொம்ப எளிமையா எல்லோருக்கும் புரியுற மாதிரி பேச போறோம். வாங்க இந்த உன்னதமான வரலாற்றை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. ஹாய் மில்டன்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான, அதே சமயம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு சோகமாக நிகழ்வை பத்தி தான் பேச போறோம். அதுதான் கர்பலா யுத்தம். இந்த யுத்தம் வெறும் சண்டை இல்லைங்க, இது தியாகத்துடைய உச்சம். இஸ்லாத்துல ஏன் ஷியா சன்னிங்கிற பிரிவுகள் வந்துச்சுன்னு புரியறதுக்கு இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியம். வாங்க ஆரம்பத்துல இருந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். யார் இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம்? நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நம்ம அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர். அதாவது அவங்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்துல ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுசைனை ரொம்பவே நேசிச்சாங்க. எஜீத் ஆட்சியும் ஹுசைன் கர்பலாவுக்கு வந்த காரணமும். நம்மளுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு இஸ்லாமிய கலீஃபா பதவி குறித்த விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி முஆவியா இப்னு அபி சுஃபியான் கைக்கு வந்துச்சு. இவர் தான் உமையா வம்சத்துடைய முதல் கலீஃபா. ஆனா முஆவியா இறக்கும் போது என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மகனான எஜீத அடுத்த கலீஃபாவா அறிவிச்சாரு. இது பல இஸ்லாமியர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் தெரியுமா? கலீஃபா பதவிங்கிறது வாரிசு உரிமை மூலமா வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. இதோடைய இல்லாம எஜீத் ஆட்சிக்கு வந்ததும் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு எதிராக பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. இஸ்லாம் கற்றுத்தராத குடித்துறை, அநீதி, இஸ்லாமிய சட்டங்கள் மீறுவதுன்னு பல விஷயங்கள்ல ஈடுபட்டாரு. இதனால இஸ்லாமிய சமூகம் ரொம்பவே கவலையும் குழப்பமும் அடைஞ்சது. இந்த நேரத்துல தான் ஈராக்ல இருக்கிற கூஃபா நகர மக்கள் எஜீதுடைய அநியாய ஆட்சிக்கு ரொம்பவே சலிப்படைஞ்சு ஹுசைன் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்களை அனுப்புனாங்க. நீங்க வந்தா நாங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம், எஜீதுடைய அநியாய ஆட்சிக்கு எதிராக நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி நிற்போம் அப்படின்னு அந்த கடிதத்துல உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. கூஃபா அப்போ ஒரு முக்கியமான மையமா இருந்துச்சு. அங்க மக்கள் ஆதரவு கிடைச்சா எஜீதுக்கு சவால் விட முடியும்னு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பினாங்க. இந்த கூஃபா மக்களுடைய அழைப்பு தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கர்பலாவுக்கு போக ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூஃபாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணப்போ பல முக்கிய சஹாபாக்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் அவரை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கூஃபா மக்கள் சொல்ற அளவுக்கு நம்பகமானவங்க இல்லங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமா மகன். அவரு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கூஃபா மக்கள் ரொம்ப மோசமானவங்க, துரோகிங்க, அவங்க உங்களை நடுவுல கைவிட்டுருவாங்க, நீங்க அங்க போகாதீங்க, மக்காலேயே பாதுகாப்பா இருங்கன்னு கெஞ்சினாரு. அப்துல்லா இப்னு உமர் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை போர்க்களத்துல பார்க்க விரும்ப மாட்டாங்க, நீங்க அங்க போகாதீங்கன்னு ரொம்ப உருக்கமா கேட்டுக்கிட்டாரு. முஹம்மது இப்னு ஹனாஃபியா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர். இவரு கூஃபா மக்களுடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும், அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு வலியுறுத்தினாரு. ஆனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய நீதிக்காகவும் அநியாயத்துக்காகவும் எதிராக நிக்கணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. நம்பிக்கை துரோகமும் கர்பலா நோக்கிய பயணமும். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உறவினரான முஸ்லிம் இப்னு அக்கீல் என்பவரை கூஃபாவுக்கு முன்னாடியே அனுப்பி அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொன்னாரு. முஸ்லிம் இப்னு அக்கீல் ஆரம்பத்துல கூஃபால ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை அனுப்புனாரு. ஆனா நிலைமை தலைகீழ மாறிச்சு. எஜீதுடைய ஆளுநர் உபைதுல்லா இப்னு ஜியாத் கூஃபாவுக்கு வந்து மக்களை மிரட்டி அவங்கள ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதரவு கொடுக்க விடாம பண்ணிட்டான். பல கூஃபா தலைவர்கள் சிறையில அடைக்கப்பட்டாங்க, சில பேர் கொல்லப்பட்டாங்க. கடைசியில
முஸ்லிம் இப்னு அகீலும் துரோகத்துக்கு ஆளாகி கொல்லப்பட்டாரு. இந்த செய்தி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கர்பலா போய் சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூஃபாவை நெருங்கிட்டு இருந்தப்போ எஜீதுடைய படைகள் அவரை கர்பலா பாலைவனத்துல சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. முஹர்ரம் மாசம் 7ஆம் தேதி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழுவுக்கு தண்ணீர் சாப்பாடு எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடுமையான வறட்சியும் பசியும் அவங்கள வாட்டி வதச்சிச்சு. இந்த நிலைமையிலையும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளர அவரை எஜீதுடைய படைகளை பார்த்து சொன்னாரு, நான் உங்களில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வரல, அநியாயமான ஒரு ஆட்சியாளரை எதுக்கவே வந்தேன், என் பார்ட்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழியை பின்பற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாய்ப்புகளை அவங்களுக்கு முன்னாடி வச்சாரு. 1, தான் ஒரு எல்லை பகுதிக்கு போய் இஸ்லாமியர்களுக்கு சேவை செய்யறது. 2, மக்காவுக்கு அல்லது வேற எந்த இஸ்லாமிய நகருக்கோ அமைதியா திரும்ப போக அனுமதிக்கிறது. 3, எஜீது கிட்ட நேர்ல போய் நீதி கேட்கிறது. ஆனா எஜீதுடைய படை தளபதிகள் இதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சரணடைய வைக்கணும். யாருக்கு முன்னாடி? எஜீதுக்கு முன்னாடி. இல்லனா அவங்களை கொல்லணும். இந்த ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. ஹுசைன் அவர்களுடைய கடைசி உரை தியாகத்துக்கான அழைப்பு. முஹர்ரம் 9ஆம் தேதி இரவு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு முக்கிய உரையை நிகழ்த்தினாரு. நாளைக்கு யுத்தம் நிச்சயமா நடக்க போது, நீங்க எல்லாரும் என் மேல அன்பு வச்சுதான் வந்தீங்க, ஆனா நான் சாகிறது நிச்சயம், நீங்க எல்லாரும் இருட்டோடு இருட்டா தப்பிச்சு போயிருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் இதை ஏத்துக்கல. அவங்க உங்க உயிருடன் நாங்களும் உயிர் வாழ்வதை விட உங்க கூட சேர்ந்து சாகிறது தான் எங்களுக்கு சிறந்ததுன்னு உறுதியா சொன்னாங்க. இது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மேல அவங்க வச்சிருந்த ஆழமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்டுச்சு. இதுதான் உண்மையான நேசம். முஹர்ரம் 10 யுத்தம் நடந்த நாள். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழுவுல மொத்தம் 72 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இதில் சின்ன குழந்தைகளும் பெண்களும் அடக்கம். எஜீதுடைய படையில ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க. இது ஒரு சமமில்லாத சண்டைன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. முதல்ல ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் ஒவ்வொருத்தரா போர்க்களத்துல இறங்கி வீர மரணம் அடைஞ்சாங்க. பின்னர் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உறவினர்களும் அவருடைய சகோதரர்களான அலி அக்பர் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயல் கொண்டவர்களா இருந்தாங்க. காசிம் போன்றவர்களும் வீர மரணம் அடைஞ்சாங்க. இங்க ஒரு மனதை உழுக்க ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 6 மாச குழந்தையான அலி அஸ்கர் தாகத்துல துடிச்சப்போ அந்த குழந்தைக்கு தண்ணி கேட்க ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை தூக்கிட்டு போனாங்க அந்த போர்க்களத்துக்குள்ள. ஆனா எஜிதுடைய ஒரு கொடூர வீரன் அந்த குழந்தையோட கழுத்துல அம்பெய்து கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் கர்பலாவோட கொடூரத்தை உணர்த்துற உச்சகட்ட நிகழ்வுல ஒண்ணு. கடைசியில ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தனித்து விடப்பட்டாரு. உடல் முழுக்க காயங்களோட அவர் வீரத்தோட சண்டை போட்டாரு. இறுதியில ஷிம்ர் இப்னு தில் ஜௌஷங்கிறவன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலையை துண்டிச்சான். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடலும் தலையும் கைதிகளின் பயணமும். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலை துண்டிக்கப்பட்ட பிறகு அவருடைய புனித உடல் கர்பலா பாலைவனத்திலேயே அனாதையாக விடப்பட்டுச்சு. எஜீதின் படைகள் அங்கேயே உடல்களை புதைக்க அனுமதிக்கல. சில நாட்களுக்கு பிறகுதான் பக்கத்து கிராமத்துல இருந்த இஸ்லாமியர்கள் வந்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடலையும் மற்ற ஷஹீதுகளுடைய உடல்களையும் அடையாளம் கண்டு அதே கர்பலா மண்ணிலேயே புதைச்சாங்க. இன்றைக்கும் கர்பலாவில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமாதியும் தியாகிகளுடைய சமாதியும் ரொம்ப மரியாதைக்குரிய இடங்களாக இருக்கு. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துண்டிக்கப்பட்ட தலை கூஃபா நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அங்கேயும் பல அவமதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. பின்னர் அந்த தலை அங்கிருந்த எஜீதுடைய அரசவையில் இருந்த டமாஸ்கஸ் நகருக்கு அனுப்பப்பட்டுச்சு. எஜீதின் அரசவையில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலை பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுச்சு. மேலும் பல அவமானங்களுக்கு ஆளானது. எஜீத் அந்த தலையை ஒரு கோல் கொண்டு குத்தியதாகவும் தன்னுடைய வெற்றி பறைசாற்றியதாகவும் வரலாற்றில் இருக்கு. இந்த யுத்தத்தில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துல இருந்த ஆண்கள்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சாரு. அவர்தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இமாம் அலி சையத். இவரு அந்த சமயத்துல ரொம்ப உடல் நலம் இல்லாம இருந்ததுனால யுத்தத்துல கலந்துக்க முடியல. அதனாலேயே இவர் கொல்லப்படாம உயிர் பிழைச்சாரு. இவர் தான் பின்னாடி ஷியாக்களுடைய அந்த இமாமா வந்தாரு. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவிமார்கள் மற்றும் பெண் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கைதுகளாக பிடிக்கப்பட்டாங்க. இவங்கள முக்கியமானவங்க ஜைதா ஜைனப் பின்த் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள். இவங்க ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிவஸல்லம் அவருடைய சகோதரி கர்பலா யுத்தத்துடைய சாட்சியா இவங்க தான் இருந்தாங்க. யுத்தத்துக்கு பிறகு இவங்களும் மற்ற பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக நடத்தப்பட்டு கூஃபாவுக்கும் அப்புறம் எஜிதுடைய அரசவையில் இருந்த டமாஸ்கஸுக்கும் கொண்டு போகப்பட்டாங்க. டமாஸ்கஸ்ல எஜித் முன்னிலையில சையத் ஜைனப் அலைஹிவஸல்லம் ரொம்ப தைரியமா ஒரு உரை நிகழ்த்தினாங்க. எஜிதோட அநீதியான செயல்களை வெளிப்படைய கண்டிச்சாங்க. ஹுசைன் அலைஹிவஸல்லம் அவருடைய தியாகத்தையும் உண்மையான இஸ்லாமிய நெறிமுறைகளையும் பறைசாற்றினாங்க. இவங்களோட இந்த துணிச்சல் எஜிதின் கொடுங்கோன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்துச்சு. உம்மு குல்சும் பின் அலி இவங்களும் ஹுசைன் அலைஹிவஸல்லம் அவருடைய சகோதரி. இவங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. கொடுமைகளை எஜித் படைகள் செஞ்சதுக்கு காரணம் ஹுசைன் அலைஹிவஸல்லம் அவருடைய கிளர்ச்சியை மக்கள் மத்தியில ஒரு தோல்வியா காட்டணும்னு நினைச்சதுதான். ஆனா இந்த அராஜகங்கள் எதிர்பார்த்த விளைவை கொடுக்கல. மாறாக ஹுசைன் அலைஹிவஸல்லம் அவருடைய தியாகம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. சையத் ஜைனப் அலைஹிவஸல்லம் போன்றவங்க டமாஸ்கஸ்ல தைரியமா பேசினது எஜிதுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு உணர்த்துச்சு. இந்த நிகழ்வுகள் எஜிதுடைய ஆட்சிக்கு எதிராக பல இடங்கள்ல கிளர்ச்சிகள் வெடிக்க வழிவகுத்துச்சு. கடைசியில இந்த கைதிகள் எல்லோரும் மரியாதையா மதினாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. கர்பலாவுடைய தாக்கம் அழியாத ஒரு பாடம். கர்பலா யுத்தம் ஒரு தோல்வியா தெரிஞ்சாலும் அது இஸ்லாமிய உலகத்துல ஒரு மிகப்பெரிய தார்மீக வெற்றியா பார்க்கப்படுது. ஹுசைன் அலைஹிவஸல்லம் அவருடைய தியாகம் அநியாயத்துக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு பலமான முன்மாதிரியை உருவாக்குச்சு. இந்த நிகழ்வு இஸ்லாமியர்களுக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் என்னன்னு தெரியுமா? தியாகத்துடைய மகத்துவம், நீதிக்கும் உண்மைக்கும் அநியாயத்துக்கும் எதிராகவும் உயிர் துறக்கிறதுன்ற மிகப்பெரிய தியாகம். அநியாயத்துக்கு அடிபணியாதே, எந்த நிலைமையிலையும் அநியாயமான ஆட்சிக்கு அடிபணிய கூடாதுன்ற பாடம். எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னுடைய கொள்கையில உறுதியா நிக்கிறது. இந்த யுத்தம் ஷியா முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறும் ஒரு நிகழ்வா மாறிடுச்சு. முஹர்ரம் மாசத்துல அவங்க ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைச்சு துக்கம் அனுசரிக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றுடைய ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கும் பல இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையிலையும் வாழ்க்கையிலையும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. கர்பலா வெறும் யுத்தம் இல்ல, அது நீதிக்கும் அநீதிக்கும் நடுவில் நடந்த ஒரு தார்மீக போராட்டம். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் இன்னும் உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு அநியாயத்துக்கு எதிராக போராட தூண்டுற ஒரு செயலா தான் பார்க்கப்படுது. இந்த கர்பலா யுத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தியாக நிகழ்வு உங்களுக்கு என்ன பாடத்தை கத்து கொடுத்துச்சு? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.